I am Shalini, dear plus 2 accountancy students, chapter number 2, accounts of not for the profit organization. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு ஆர்கனைசேஷன், ஒன்று ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், இன்னொன்று நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்னா மெயினாக ப்ரைவேட் கம்பெனிஸ். அவங்க எதுக்காக பிஸ்னஸ் பண்ணுறாங்க? ப்ராஃபிட்டுக்காக இல்லையா? அவங்க மெயின் மோட்டிவே, தட் இஸ் அ பிரைமரி மோட்டிவ் ஆஃப் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் டு ஏர்ன் மோர் ப்ராஃபிட். ஓகேயா? நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ். அவங்களுடைய ப்ரைம் மோட்டிவ், அதாவது பிரைமரி மோட்டிவ், அவங்க தட் இஸ் ரெண்டரிங் த சர்வீஸ் டு த பீப்புள். இதுதான் நார்மல். இப்போ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்னெல்லாம் நம்ம சொன்னோம்? என்ஜிஓஸ் இருக்காங்க, அப்புறம் நிறைய ட்ரஸ்ட், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் என்னென்னா என்ஜிஓஸ் இருக்காங்க, ட்ரஸ்ட், லைப்ரரி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், தென் ஸ்போர்ட்ஸ் கிளப், இதெல்லாம் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். தே ஆர் ரெண்டரிங் சர்வீஸ் டு த பீப்புள். ஓகேயா? இப்போ இந்த சாப்டரை பொறுத்தவரை நார்மலாக ரெண்டு இன்கம், ஒன்று கேபிட்டல் இன்கம், இன்னொன்று ரெவன்யூ இன்கம். கேபிட்டல் இன்கம் அப்படின்னா மோர் தென் 2 years வந்துகிட்டே இருக்கு இன்கம், அதுக்கு பிறகு கேபிட்டல் இன்கம். ரெவன்யூ அப்படின்னா ரெகுலராக வருஷம் ரெகுலராக இன்கம் வந்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட், சேலரி, இதெல்லாம் எக்ஸ்பென்சஸ். ஸோ ரெண்ட் ரிசீவ், சேலரி ரிசீவ், இதெல்லாம் இன்கம். ஓகேயா? இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் த ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். நார்மலாக ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஃபைனல் அக்கௌண்ட்டில் என்ன இருக்கும்? ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அவங்க ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட், எவ்வளோ ரூபாய் நம்மளுக்கு உள்ளே வந்திருக்கு, எவ்வளோ நம்ம பே பண்ணியிருக்கோம், கடைசியில் நம்மளுடைய கேஷ் பேலன்ஸ் அல்லது பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, அது ஒரு. இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, எவ்வளோ ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ், இதில் கண்டுபிடிக்க மாட்டாங்க. இந்த வருஷம் அது இந்த மாதம்னா இந்த மாதத்துக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர், நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம். ஓகே, இதுதான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இது சேம் அஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். தென் பேலன்ஸ் ஷீட் எல்லாத்துக்குமே ஒன்று. ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ரெண்டுக்குமே பேலன்ஸ் ஷீட் ஒன்று தான். ஆனால் நம்மளுக்கு இந்த சாப்டரை பொறுத்தவரை நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். சில சமயம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். தென் பேலன்ஸ் ஷீட் இஃப் நெசசரி. ஓகேயா? இப்போ சம்பவம் போகலாமா? இல்லஸ்ட்ரேஷன் என்னென்னா சேம் இல்லஸ்ட்ரேஷனை பொறுத்தவரை நம்மளுக்கு எக்ஸசைஸும் இல்லஸ்ட்ரேஷனும் ஒன்று போல தான் இருக்கும். நம்ம எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இல்லஸ்ட்ரேஷன் அதே மாதிரி இல்லஸ்ட்ரேஷன் 1, எக்ஸசைஸ் சம் நம்பர் 1 எல்லாமே ஒன்று போல தான் இருக்கும். ஓகேயா? இப்போ பேஜ் நம்பர் 71 சம் பார்க்கலாம். எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் சம். ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ப்ரிப்பேர் அ ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட். அதிலேயே கொடுத்துருக்காங்க. ரெசிப்ட்னா வரது, பேமெண்ட்னா நம்ம கொடுக்குறது. ஓகே, ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் ஆஃப் குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் கிளப். ஸ்போர்ட்ஸ் கிளப் இஸ் அ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஃபார் த இயர் ended 31st December 2018. சில பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் என்ன நமக்கு தெரிய வேண்டும்? ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ், க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் நம்ம கட்டாயம் வந்து இன்க்ளூட் பண்ணணும். எது இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்னா ப்ரீபெய்ட் அப்படின்னு ஏற்கனவே போன வருஷமே நம்ம கொடுத்துட்டோம் இல்லையா? அது இதில் வரக்கூடாது. அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் ஆர் அவுட்ஸ்டாண்டிங் இன்கம், இதுவும் இதில் வரக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே பழைய பெண்டிங் இருக்குது. அந்த பழைய பெண்டிங் இதில் நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது. மூணாவது டிப்ரிசியேஷன். இந்த மூணு மட்டும்தான் வராது. என்னென்னா வராது? ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் ஆர் ப்ரீபெய்ட் இன்கம். ப்ரீபெய்டுங்கிற ஒரு வார்த்தை வந்தாலே அது இந்த ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் வரக்கூடாது. ஓகே, தென் அவுட்ஸ்டாண்டிங் இன்கம் ஆர் எக்ஸ்பென்சஸ் எது வேணாலும் இருக்கலாம். இந்த இதுவும் வரக்கூடாது. மூணாவது டிப்ரிசியேஷன். இதுவும் இந்த ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் வரக்கூடாது. ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அப்படின்னா இது ரிசிப்ட்
then payment account. இது வந்து income and expenditure. Okay. The receipt and payment accountல opening cash balance வரும். cash balance இதுல வரும். இது ஒன்று. இதுல இங்க கிடையாது. ஓகே. opening cash balance கண்டுபிடிக்க கூடாது. closing உங்க கண்டுபிடிக்க கூடாது. closing cash balance இதுல வரும். balance carry down. ஓகே. அது receipt and paymentல வரும். அதனால cash எடுத்துக்கலாம் இல்ல bank எடுத்துக்கலாம். இங்க என்ன வரும்னா surplus or deficit. இந்த ரெண்டு வித்தியாசம் மட்டும் தான் இருக்கும். income and expenditure and receipt and payment. receipt and payment accountல என்ன வரும்னா cash balance to balance draw down, balance carry down இது நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா. அதே மாதிரி income and expenditure இப்படி இந்த cash balance வரக்கூடாது, balance carry down வரக்கூடாது. அதுக்கு பதிலா on behalf of balance carry down surplus or deficit. ஜாஸ்தியா இருந்தா surplus, அதாவது பேமெண்ட் கம்மியா இருந்து இன்கம் ஜாஸ்தியா இருந்தா surplus, பேமெண்ட் ஜாஸ்தியா இருந்து இன்கம் கம்மியா இருந்துச்சுன்னா deficit. ஓகே. now we are going to do the first sum. முதல்ல sum number 1ல என்னெல்லாம் இன்கம் சைடுல வரும், எதெல்லாம் பேமெண்ட் சைடுல வரும், அதாவது எதெல்லாம் ரிசீட் சைடுல வரும் and எதெல்லாம் பேமெண்ட் சைடுல வரும். cash in hand எப்பவுமே டெபிட் சைடுல தான் வரும், ரிசீட் சைடுல. salary paid நம்ம பே பண்றோம், அதனால பேமெண்ட் சைடு. லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் received அப்படி போட்டுருந்தாங்கன்னா யூஸ்வலா அது வந்து ரிசீட் சைடுல வரும். சப்போஸ் சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தா யூஸ்வலா அது ரிசீவ்டு தான். ஒரு கிளப்போ இல்லை ஒரு மெம்பர்ஷிப் இதோ எதுனாலுமே சப்ஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. அப்போ நம்ம தான் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணுவாங்க. பே பண்ணால் சப்ஸ்கிரிப்ஷன் பெய்டு அப்படின்னு வரும். ஓகே. ரிசீவ்டுங்கிறது எல்லாமே டெபிட் சைடில், அதாவது ரிசீப்ட் சைடில். பெய்டு அப்படிங்கிறது எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நம்ம என்ன செய்வோம், பேமெண்ட் சைடில் அல்லது கிரெடிட் சைடில். ஓகேயா. இப்போ நம்ம ரிசீப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் வந்து சம் நம்பர் 1க்கு எழுதுவோம். ஹெட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். ஹெட்டிங் இருக்குன்னா 1 மார்க் கொடுக்கலாம். ஓகே. REC receipts and payment. யாரு அது கரெக்டாக எழுதணும். பேமெண்ட் அக்கௌண்ட் ஆஃப் குறிஞ்சி. ஸ்போர்ட்ஸ் கிளப் ஃபுல்லாக எழுதணும். as on எப்போ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, 31st December 2018. இதுதான் ஹெட்டிங். receipts and payment account of குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் கிளப் as on 31st December 2018. ஃபர்ஸ்ட் டெபிட் சைடு, டெபிட் சைடில் ரிசீப்ட் amount, then credit சைடில் பேமெண்ட். பேமெண்ட்னா கேஷ் வெளியே போகிறது மட்டும்தான் பேமெண்ட் அமௌண்ட். கிரெடிட் சைடு இப்போ நம்ம எழுதலாமா, கேஷ் இன் ஹேண்ட். இங்கே வந்து டு டெபிட் சைடில் எப்பவுமே ஆஸ் யூஷுவல், கிரெடிட் சைடில் பேக் டு பேலன்ஸ் ப்ராடாம் அப்படின்னு போட்டு சில சமயம் கேஷை பேங்க் கூட கொடுப்பாங்க, அதனால நம்ம எழுதணும் கேஷ் இன் ஹேண்ட். கேஷ் இன் ஹேண்ட் 4000. salaries paid by salary. by salary paid னு எழுதக்கூடாது, by salary எவ்வளோ ரூபா 3000. ஓகே. then life membership fees received னா received. life ஃபுல்லா எழுதணும். நான் கொஞ்சம் ஷார்ட் ஃபார்ம் எழுதுறேன். லைஃப் மெம்பர்ஷிப் நீங்கள் அப்படி எழுதக்கூடாது. ஃபீஸ் ரிசீவ்ட் பெய்ட் அது எதுவுமே எழுதக்கூடாது. ஓகே. 10,000. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் 15,000. Okay. Then rent received. To rent 2,000.
paid for printing charges by printing charges 2500 1000 tournament visit tournament na sports la edha tournament naduthuvaangala adha tournament to tournament evlo 14000 okay then by tournament expenses expenses nu edala tournament expenses nu edala tournament the credit side eduthanale the expense nu artham so 10500 okay then investment purchased for idu or asset purchase பண்ணும்போது cash என்ன செய்வோம் வெளியே போகும் so payment by investment 25000 ஓகே இப்போ கிரெடிட் சைடுல கம்மியா தான் இருக்கும் எப்படினாலும் கிரெடிட் சைடுல கம்மியா தான் இருக்கும் டெபிட் சைடுல ஜாஸ்தியா இருக்கும் இப்போ இத டோட்டல் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 46000 அதே 46000 தான் நம்ம இங்க எழுதுறோம் ஓகே 46000 இப்போ இதுல எவ்வளவு நமக்கு வந்து 40 வந்து டோட்டல் பண்ணும்போது 41000 நமக்கு வரும் so by balance carried out அது cash in hand அப்படி போட்டுக்கலாம் எவ்வளவு 5000 the total பண்ணும்போது we get 46000 அவ்வளவுதான் அதாவது receiptsனா நம்மட்ட cash உள்ள வருது பேமெண்ட்னா cash வெளியே போகுது இது 5 மார்க்ஸ் क्वेश्चनலயும் 3 மார்க்ஸ் क्वेश्चनலயும் கேட்பாங்க இஸ் very very important இதுல ஒன்னு கேட்பாங்க இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல ஒன்னு கேட்பாங்க சோ அப்போ 5 மார்க்ஸ்னா 2 5 மார்க்ஸ் உங்களுக்கு ஈஸியா கையில இருக்கு 10 மார்க்ஸ் ஈஸியா எடுத்துடலாம் அட் a டைம் ஒரே क्वेश्चनல உங்களுக்கு யூசுவலா 5 மார்க்ஸ் क्वेश्चनல ஆர்ங்கற பேட்டர்ன்ல வரும் this or that அப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரும் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்டும் ஒரே क्वेश्चनல கேட்க மாட்டாங்க so you can easily attempt get 10 marks for receipt and payment as well as the income and expenditure. Thank you.